வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து மெஷர்மெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபிசிக்ஸ்னால் என்னென்னா ஸ்டடி ஆஃப் நேச்சரும் நேச்சர் ஃபினாமினான்ஸும் சொல்கிறாங்க. சயின்ஸோட பேசிக் சப்ஜெக்டே ஃபிசிக்ஸ் தான். ஒரு பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்க்கு தேவையான 3 விஷயம் என்னென்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதுக்குமா அக்செப்டபிள் யூனிட். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் 3 வகையாக இருக்குது. எஃபிஎஸ் சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. எஃபிஎஸ்னால் என்னென்னா ஃபுட் பவுண்ட் செகண்ட். சிஜிஎஸ்னால் என்னென்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். எம்கேஎஸ்னால் என்னென்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட். இதில் சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ இந்த 3மே வந்து மெட்ரிக் சிஸ்டம். எஃபிஎஸ்னால் என்னென்னா நான் மெட்ரிக் சிஸ்டம். இதை வந்து பிரிட்டிஷ் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. 1960 11th கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து பாரிஸில், அதாவது ஃப்ரான்ஸில் நடந்தது. இங்கே தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னும், அதே வந்து ஃப்ரெஞ்சில் வந்து சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் சொல்கிறாங்க, அதாவது எஸ்ஐ யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பேஸ் குவான்டிட்டிஸ் வந்து 7 வகையான பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்குது. அதாவது சிஸ்டமே இன்டர்நேஷ்னலோட பேஸ் குவான்டிட்டிஸ் என்னென்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. இது எல்லாத்துக்குமான யூனிட்ஸ் என்னென்னா லென்த்துக்கு மீட்டர்னும், மாஸ்க்கு கிலோகிராம்னும், டைமுக்கு செகண்ட்னும், டெம்பரேச்சருக்கு கெல்வின்னும், எலக்ட்ரிக் கரண்ட்க்கு ஆம்பையர்னும், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து மோல்னும், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலான்னு சொல்கிறாங்க. இந்த இந்த மாதிரி பேஸ் சிஸ்டம்ஸ் வேணுங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னா மோர்டுக்னோலும் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 1998 நாசா வந்து மார்ஸ் கிளைமேட்டுக்கான ஒரு ஆர்பிட்டர் அனுப்பியிருந்தாங்க. இது வந்து 9 monthsக்கு அப்புறம் செப்டம்பர் 23, அதாவது ஈக்குவனாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் நம்பர் ஆஃப் டே அண்ட் நைட்டு செப்டம்பர் 23 சொல்லுவாங்க. அந்த நாள் வந்து அதாவது செப்டம்பர் 23, 1999 வந்து இது வந்து மாஸ்க் பக்கமாக ரீச் ஆனப்போ வந்து இது வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா நேவிகேஷன் டீமுக்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட் டீமுக்கும் நடுவில் நடந்த ஒரு சின்ன ஒரு 2 சிஸ்டம் நடுவில் இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இவங்க வந்து ஒரு டீம் வந்து எஃபிஎஸ் சிஸ்டமும் இன்னொரு டீம் வந்து எம்கேஎஸ் சிஸ்டம்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து ரீடிங்கில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தனால இந்த ஆர்பிட்டர் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. அதனால் வந்து $125 million வந்து லாஸ் ஆகிடுச்சு. டெம்பரேச்சர்னால் என்னென்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது வந்து ஒரு பாடியோட ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான சிஸ்டம். டெம்பரேச்சருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சிஸ்டம்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிக்கல் இன் எ சிஸ்டம். ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி சொல்கிற ஒரு சிஸ்டமில் எவ்வளோ இருக்குதோ அதுதான் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் வந்து 3 வகையாக மெஷர் பண்ணலாம். ஒன்று செல்சியஸ்லேயும், இன்னொன்று ஃபாரன்ஹீட், இன்னொன்று கெல்வின். எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் எடுத்துக்கிறோம்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 0 டிகிரினும், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்னு இருக்குது. இதோட டிவிஷன்ஸ் என்னென்னா 100 டிவிஷன்ஸாக இருக்குது தெர்மோமீட்டரில். ஃபாரன்ஹீட் வந்து -32னும், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்குது. இது வந்து 180 டிவிஷன்ஸ் இருக்குது. கெல்வின் வந்து 273 டிகிரி கெல்வினும், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 373 டிகிரி கெல்வினும் இருக்குது. இதுவும் வந்து 100 டிவிஷன்ஸாக இருக்குது. ஃபாரன்ஹீட்டில் மட்டும்தான் 180 டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 3மே மெஷர்மெண்ட்ஸ் வந்து எங்கெங்கே எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் வந்து ஃபாரன்ஹீட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம டாக்டர் யூஸ் பண்ணுற கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல் தான் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட் மட்டும்தான் வந்து கெல்வின் ஸ்கேல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் நம்ம நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற வந்து வெதர் கண்டிஷனை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து செல்சியஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். இந்த மாதிரி செல்சியஸ் ஸ்கேலில் இருக்கிறது தான் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஹியூமன் பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் என்னென்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்குது. இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்டில் மெஷர் பண்ணுறதுக்கு தான் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் 1 ஆம்பியர் என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து
கண்டக்டரில் 1 செகண்டுக்கு போனால் அதுதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்னா Q/Tன்னு அர்த்தம். Qனா வந்து சார்ஜும், Tனா வந்து டைம் டேக்கன்னு அர்த்தம். எலக்ட்ரிக் கரண்ட்டில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். வெரி லோ டெம்பரேச்சர், அதாவது 30 கெல்வின், அதாவது செல்சியஸில் சொல்லணும்னா -243.2 டிகிரி செல்சியஸில் வந்து கொஞ்சம் கண்டக்டர்ஸ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து லாஸஸ் இல்லாமல் கண்டக்ட் பண்ணும். இதை வந்து சூப்பர் கண்டக்டர்னு சொல்கிறாங்க. சூப்பர் கண்டக்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ட்ரெயின்ஸில் வந்து ட்ராக்கில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ராக்ஸில் வந்து ட்ரெயினை லிவினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் கண்டக்டரை இன்னொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா வந்து மெமரி ஸ்டோரேஜ் எலிமெண்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல்னு அர்த்தம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கும் மாலிக்யூல்ஸ்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து 6.023 × 10⁻23 என்டைட்டில்ஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவகேட்ரோ நம்பர்னு சொல்கிறோம். 6.023 × 10⁻23னா அவகேட்ரோ நம்பர்னு சொல்கிறாங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி, இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்டென்சிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஹியூமன் ஐயில். இதுக்கு மெஷர் பண்ணுற மீட்டர் பேர், இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ஃபோட்டோமீட்டர்னு சொல்கிறாங்க. லைட் எமிட்டட் ஃப்ரம் அ காமன் வேக்ஸ் வந்து 1 கேண்டிலான்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கேண்டிலானா என்னென்னா, நம்ம மெழுகுபத்தியில் வரக்கூடிய வெளிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 1 கேண்டிலான்னு சொல்கிறாங்க. சாலிட் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் வந்து ஸ்டெரேடியன். பிளேன் ஆங்கிளுக்கு வந்து ரேடியன். பை ஆஃப் ரேடியன்னா என்னென்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஒரு ரேடியன் வந்து 180/πக்கு ஈக்குவலாக இருக்கும். சாலிட் ஆங்கிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிள் ஃபார்ம்டு பை அ வெர்டெக்ஸ் ஆஃப் கோனோட வெர்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் என்னென்னா ஸ்டெரேடியன். இட் இஸ் வந்து எதில் டினோட் பண்ணுறாங்கன்னா எஸ்ஆரில் வந்து டினோட் பண்ணுறாங்க. 1995ல் பிளேன் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிளும் வந்து சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. இதை வந்து 1995ல் வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பிளேன் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பிளேன் ஆங்கிள் வந்து இன்டர்செக்டிங் ஆஃப் 2 பிளேனை இன்டர்செக்ட் பண்ணுறது தான் பிளேன் ஆங்கிள்னும். சாலிட் ஆங்கிள்னா என்னென்னா 3 or more பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணுறது தான் வந்து சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. பிளேன் ஆங்கிள் வந்து 2 டைமென்ஷனாகவும் சாலிட் ஆங்கிள் வந்து 3 டைமென்ஷனலாகவும் இருக்குது. இதோட யூனிட் வந்து ரேடியன்னும் சாலிட் ஆங்கிள் வந்து ஸ்டெரேடியன்னும் சொல்கிறாங்க. டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற கிளாக்ஸை பற்றி பார்க்கலாம். கிளாக்ஸில் வந்து அனலாக் கிளாக்ஸ் அண்டு டிஜிட்டல் கிளாக்ஸ்னு 2 வகையாக இருக்குது. அனலாக் கிளாக்ஸில் வந்து 3 ஹேண்ட்ஸ் இருக்குது. ஹவர் ஹேண்ட்ஸ், மினிட் ஹேண்டு, செகண்ட் ஹேண்ட்னு 3 ஹேண்ட்ஸ் இருக்குது. ஹவர் ஹேண்ட்ஸ் வந்து திக்காகவும் ஷார்ட்டாகவும் இருக்கும். மினிட்ஸ் ஹேண்டு வந்து தின்னாகவும் லாங்காகவும் இருக்கும். செகண்ட்ஸ் ஹேண்டு வந்து இந்த மினிட்ஸ் ஹேண்டை விட ரொம்ப தின்னாகவும் லாங்காகவும் இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, 1 ரொட்டேஷன் வந்து 60 ரொட்டேஷன்ஸ் வந்து 1 ஹவர்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கிளாக்ஸ் வந்து நியூமரிக் டிஸ்பிளேவாக இருக்கும். அதாவது 1 2 3ன்னு சொல்லி 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்லேயும் 24 ஹவர் ஃபார்மேட்லேயும் 2 வகையாக இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கிளாக்கில் வந்து 2 வகையான கிளாக்ஸ் இருக்குது. ஒன்று குவார்ட்ஸ் கிளாக்கும் இன்னொன்று மெக்கானிக்கல் கிளாக்னும் இருக்குது. குவார்ட்ஸ் கிளாக் வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும் மெக்கானிக்கல் கிளாக்கை விட. இதோட அக்யூரசி என்னன்னு பார்த்தோம்னா 1 செகண்டுக்கு வந்து 10⁻9 அக்யூரசி இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாக் என்னென்னா அட்டாமிக் கிளாக்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் கிளாக் வந்து இந்த குவார்ட்ஸ் கிளாக்கை விட ரொம்ப அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும். இதோட அக்யூரசி என்னென்னு பார்த்தோம்னா 10⁻13 செகண்ட்ஸ் வந்து அக்யூரசி இருக்குது. இந்த அட்டாமிக் கிளாக் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, நேவிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜிபிஎஸ்லேயும் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்துலேயும் இது யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் அங்கேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அட்டாமிக் கிளாக் வந்து 1949ல் வந்து மேட் பண்ணியிருந்தாங்க. இது எங்கே மேட் பண்ணியிருந்தாங்கன்னா, யூஎஸ் நேஷ்னல் பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸில் மேக் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபஸ்ட்டு அக்யூரஸியான கிளாக் வந்து 1955ல் பில்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எந்த அட்டாமிக் கிளாக் வந்து எதில் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, சிசிஎம் அதாவது 1133 அந்த எலிமெண்ட்லேருந்து மேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி யுனைடெட் கிங்டமில் மேக் பண்ணியிருந்தாங்க. இதை மேக் பண்ணவங்க யாருன்னா
லூயிஸ் ஈசன்னோ ஜாக் ஃபெர்னின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இதை மேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎம்டின்னு சொல்லுவோம்ல, கிரீன்விச் மீன் டைம். இது என்னென்னா எர்த்தை வந்து 24 ஜோன்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதாவது லேட்டிடியூட் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோனும் 15 டிகிரிக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 15 டிகிரியும் ஒவ்வொரு ஜோன்னு சொல்லி எர்த் 360 டிகிரி வந்து 24 ஜோன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒவ்வொன்றையும் டைம் ஜோன்ஸு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைம் ஜோனும் 1 ஹவர் வந்து ஒவ்வொரு டைம் ஜோனுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்தியாவோட டைம் ஜோன் அதாவது ஐஎஸ்டின்னு சொல்லுவோம்ல, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இது வந்து மிர்சாப்பூர் அதாவது யூபியில் இருக்குது. இதோட லாங்கிடியூட் என்னென்னா 82.5 டிகிரியாக இருக்குது. இது வந்து ஜிஎம்டிலேருந்து 5.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது 5.5 மணி நேரம் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஜிஎம்டியிலேருந்து. அக்யூரேசியை பற்றி பார்க்கலாம். அக்யூரேசினா என்னென்னா டிஃப்ரென்ஸ் இந்த ரியல் வேல்யூக்கும் அப்சர்வ்டு வேல்யூக்கும் நடுவில் இருக்க எரர் தான் வந்து நம்ம எரர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 5 கிலோகிராம் இருந்துச்சுன்னா மெஷர் பண்ணும்போது 4.9 கிலோகிராம் இருந்துச்சுன்னா அந்த 0.1 கிலோகிராம் தான் இதுக்கு வந்து எரர்னு சொல்கிறோம். இதுவே வந்து ப்ரீசிஷன்னா என்னென்னா 2 ஆர் மோர் ரீடிங்ஸ் நம்ம எடுக்கும்போது பக்கத்தில் இருக்க ரீடிங்ஸ் பயிர் தான் வந்து ப்ரீசிஷன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு வெயிட்டை மெஷர் பண்ணும்போது 5 கிலோனோ 5.1நோ மறுபடியும் 5 கிலோன்னு வருதில்ல, இதில் வந்து 5 கிலோக்கும் 5.1 கிலோக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ தான் வந்து ப்ரிசிஷன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ரீடிங் நடுவில் இருக்க க்ளோஸ்டு வேல்யூ தான் ப்ரிசிஷன்னு சொல்லி சொல்கிறோம். பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் பார்க்கலாம். எஸ்ஐ யூனிட் வந்து எப்போ வேணும்னா 14th கான்ஃபரன்ஸ் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் 1971 தான் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேஸ் குவான்டிட்டிஸ் வந்து 7 பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டின்னு இருக்குது. அதே மாதிரி டிரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து 2 டிரைவ்டு குவான்டிட்டிஸ் இருக்குது. அதாவது பிளேன் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் வந்து டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ பாடின்னு சொல்கிறோம். இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிக்கல் இன் எ சிஸ்டம்னு சொல்கிறோம். டைமை வந்து எஸ்ஐ யூனிட் படி என்னென்னா கெல்வின்னு சொல்லி மெஷர் பண்ணுறோம். எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜுன்னு சொல்கிறோம். அதாவது சார்ஜுக்கும் டைமுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறோம். இதை வந்து ஆம்பியரில் மெஷர் பண்ணுறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னா நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஆட்டமர் மாலிகுலர் தான் நம்ம சொல்கிறோம். இதை வந்து அவகேட்ரோ நம்பரில் 6.023 × 10⁻23ன்னு சொல்கிறோம். கிளாக்கில் வந்து 2 டைப்பான கிளாக் இருக்குது. ஒன்று குவார்ட்ஸ் கிளாக்னும் அட்டாமிக் கிளாக்னு 2 வகை இருக்குது. குவார்ட்ஸ் கிளாக் வந்து மோர் அக்யூரேட்டாகவும், அட்டாமிக் கிளாக் அதை விட கொஞ்சம் அக்யூரேசி கம்மியாகவும் இருக்குது. அட்டாமிக் கிளாக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எப்படி மெஷர் பண்ணுறோன்னா பீரியாடிக் வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸோட பீரியாடிக் வைப்ரேஷனை வச்சு தான் அட்டாமிக் கிளாக் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.